ஹலோ காய்ஸ், வெல்கம் டு டெக்கி பாலா. இன்றைக்கான கொஸ்டின் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஷார்ட் பார்க்க போகிறோம். ஸோ மெர்ஜ் ஷார்ட் பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம். ஸோ இதோட டைம் கம்ப்ளெக்சிட்டி என்ன யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா n logன்னு. ஸோ இது வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால தான் இது வந்து கொஞ்சம் நிறைய இடத்துல யூஸ் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம். மெர்ஜ் ஷார்ட் குவிக் ஷார்ட் தான் நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா குவிக் ஷார்ட் தான் யூஸ் பண்ணுவாங்க. குவிக் ஷார்ட் n logன்னு எடுக்கும். ஆனால் அதோட ஒஸ்ட் கேஸில் அது n ஸ்கொயர் போகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஆனால் மேக்ஸிமம் கேஸில் அது n logன்னு எடுக்கிறதால குவிக் ஷார்ட் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா அது எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எதுவும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆனால் மெர்ஜ் ஷார்ட்டில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஏன் இது ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம்னு பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் செலெக்ஷன் ஷார்ட், பபுள் ஷார்ட், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் ஷார்ட். ஸோ இந்த அல்காரிதம்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பேசிக் அல்காரிதம். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து n ஸ்கொயர் எடுக்கும் டைம் கம்ப்ளெக்சிட்டி. ஸோ ஆனால் இது n logன்னு எடுக்கிறதால பட் எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் எடுக்கும். ஆனால் இது வந்து ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் இல்லை, இதுதான் ஃபாஸ்டஸ்ட் அல்காரிதம். ஸோ கைஸ், வாங்க வந்து இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஸோ வாங்க இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஒரு அரேவை நம்ம எடுத்துப்போம். எக்ஸாம்பிள் 8 5 7 3 9 2 1. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான அரே. இதோட அரேயோட சைஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7. ஸோ வாங்க இந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மெர்ஜ் ஷார்ட் அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து டிவைட் அண்ட் கான்குவர்ன்ற ஒரு அல்காரிதம் யூஸ் பண்ண போது. டிவைட் அண்ட் கான்குவர் அல்காரிதம்னா என்னென்னா, நம்ம வந்து அரேவை பாதியாக பிரித்து நமக்கான வேலையை நம்ம செஞ்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ பாதியாக பிரிச்சுருவோம். ஸோ இது வந்து இப்போ இது லெஃப்ட் அரேவாகவும் இது வந்து ரைட் அரேவாகவும் பிரிச்சுருவோம். பிரிச்சுட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த மெர்ஜ் ஷார்ட்டில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங்காக கிடச்சிரும், ரைட் சைடில் ஸ்டார்டிங்காக கிடச்சிரும். ஸோ லெஃப்ட் சைடில் ஸ்டார்டிங்காக கிடச்சா நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 3 5 7 8. அதேமாதிரி ரைட் சைடில் ஸ்டார்டிங்காக கிடச்சா நமக்கு எப்படி கிடைக்கும் 1 2 9. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இப்படி இருக்கும்போது ஸோ லெஃப்ட் சைடு ஸ்டார்டிங்காக கிடச்சிரும், ரைட் சைடு ஸ்டார்டிங்காக கிடச்சிரும். இப்போ தான் நம்ம வந்து மெர்ஜ் அப்ளை பண்ண போகிறோம். மெர்ஜ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து இப்போ 2 அரே இருக்குது. 2 அரேவாக நம்ம செப்பரேட் அரேவாக வச்சுருக்கோம். இது ஒரு செப்பரேட் அரேவாக பிரிச்சிட்டோம், இது ஒரு செப்பரேட் அரேவாக பிரிச்சிட்டோம். லெஃப்ட்டில் நமக்கு ஸ்டார்டிங்காக இருக்குது, ரைட்டில் ஸ்டார்டிங்காக இருக்குது. ஸோ வந்து இப்போ வந்து நமக்கு மெர்ஜ் பண்ணும்போது ஆன்சர் வந்து ஒரு புது அரேவில் தான் நம்ம வந்து ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வந்து புது அரேவை நம்ம ரிட்டர்ன் பண்ணும்போது நமக்கு வந்து புது அரேவை ஒன்று கிரியேட் பண்ணோம். புது அரேவை கிரியேட் பண்ணால் பார்த்தீங்கன்னா இந்த சைஸுக்கு தான் நம்ம அரே கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ 7 சைஸுக்கு ஒரு நம்ம அரேவை ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். அந்த அரே பேர் வந்து மெர்ஜ் ஷார்ட்னு வச்சுப்போம். ஸோ பார்த்தீங்கன்னா 7 சைஸ்க்கு ஒரு அரே கிரியேட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்போ 3 வேரியபிள் தேவைப்படும். எதுக்குன்னு நான் சொல்கிறேன். ஐன்னு ஒரு வேரியபிள், ஜேன்னு ஒரு வேரியபிள், கேன்னு ஒரு வேரியபிள். ஸோ 3 வேரியபிளுக்கு தேவைப்படும். கே நம்ம எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கே வந்து இன்சர்ட் பண்ணும்போது அதோட பொசிஷனை பாயிண்ட் பண்ணுறதுக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 0 பொசிஷனில் இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணு, 1வது பொசிஷனில் இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணு, 2வது பொசிஷனில் இந்த வேல்யூ இன்சர்ட் பண்ணுன்னு பாயிண்ட் பண்ணுறதுக்காக நம்ம கே யூஸ் பண்ண போகிறோம். ஐஏ ஜேவி எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, லெஃப்ட் அரேவை கம்பேர் பண்ணுறதுக்கு, ரைட் அரே வேல்யூவை கம்பேர் பண்ணுறதுக்கு. ஐயும் ஜேவியும் 0வில் பாயிண்ட் பண்ணிடுறோம், கேவியும் 0வில் தான் வைக்க போகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா I = 0, J = 0, K = 0. ஸோ பார்த்தீங்கன்னா I நமக்கு இங்கே இருக்கும், J இங்கே இருக்கும். இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணி மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா 1 இருக்குது, ஸோ பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, 1 இருக்குது. ரெண்டுத்தில் எது நமக்கு சின்னதுன்னு கம்பேர் பண்ணுவோம். சின்னது J. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து K0 இண்டெக்ஸில் ஜேவை இன்செர்ட் பண்ணிடு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அரே, ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இப்படி இருக்குன்னு வச்சுப்போம். அரே நமக்கு வந்து 7 சைஸ்க்கு இருக்க புது அரே வந்து நமக்கு இப்படி இருக்குது 0 0. ஸோ 7 சைஸ்க்கு இருக்க அரே நமக்கு எடுத்துப்போம். ஸோ 7 சைஸ்க்கு இருக்க அரே நமக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் 1 2 3 4 5 6 7. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கே இங்கே தான் இருக்கும். கே வந்து 0 பாயிண்ட் பண்ணிட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா 0 1 2 3 4 5 6. ஸோ IJ எது சின்னது, J சின்னது. ஸோ கேயில் ஜேவை இன்சர்ட் பண்ணிவிட்டு, ஸோ ஒன்று இன்சர்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணணும். அப்போனா தானே அடுத்த வேலையை கம்பேர் பண்ணி அங்கே இன்சர்ட் பண்ண முடியும். ஸோ இப்போ இதை கம்பேர் பண்ணி முடிச்சாச்சு, ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். திரும்பி ஜேவி கம்பேர் பண்ணுறோம். எது சின்னது, ஜே தான் சின்னது. ஸோ ஜேவை இன்சர்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், ஜேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஐயும் ஜேவியும் கம்பேர் பண்ணுவோம். எது சின்னது, ஜேவியும் கம்பேர் பண்ணால் எது சின்னது, நமக்கு I தான் சின்னது. ஸோ ஐயை இன்சர்ட் பண்ணிடலாம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ஜேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். அடுத்தது ஜேவியும் கம்பேர் பண்ணுவோம். எது சின்னது, சின்னது. ஸோ 5 இன்சர்ட் பண்ணிடலாம், கேவை இன்சர்ட் பண்ணிடலாம், கேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம்.
ஐ ஜே எது சின்னது? ஐ தான் சின்னது. ஸோ ஐயை இன்சர்ட் பண்ணிடலாம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஐயும் ஜே எது சின்னது? ஐ தான் சின்னது. ஸோ ஐயை இன்சர்ட் பண்ணிடலாம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம், ஜே இது பண்ண போகிறதுல கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஐ வந்து நமக்கு வந்து அரேவை கிராஸ் பண்ணிடுச்சு, ஜேயில் மட்டும் ஒரே ஒரு வேல்யூ இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம வந்து ஒன்று வந்து கவனமாக பார்க்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு அரே வந்து வேல்யூ கிராஸ் ஆகிடுச்சு. ஸோ வந்து நம்ம வந்து ஒன்று கவனமாக கவனிக்கணும். என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லூப்பை வந்து எது வரை ரன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லூப் வந்து ஒன்று ஐயை வந்து இதை விட சின்னதாக இருக்க வரையும் ரன் பண்ணணும், ஜே வந்து இதை வரை சின்னதாக இருக்க வரையும் ரன் பண்ணணும். சப்போஸ் ஒன்று ஏதாச்சும் கிராஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து அங்கே கம்பேரே பண்ண முடியாது. ஸோ இப்போ இங்கே ஐ போயிடுச்சு, நமக்கு ஜே இங்கே இருக்குது. ஸோ இப்போ நம்ம கம்பேர் பண்ண முடியாது, நமக்கு வந்து அரே இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் போட்டு எக்ஸெப்ஷன் வரும். ஸோ அப்படின்னும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அப்படின்னும் போது நம்ம வந்து லூப்பை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேல பார்த்தீங்கன்னா இவ்வளோ வேல்யூ இருக்குது, இன்னும் ஒரு வேல்யூ மட்டும் அசைன் ஆகலை. ஸோ இப்போ ஒரு பாசிபிலிட்டி என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ரெண்டு அரேவையும் கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு அரேவில் வேல்யூ ரிமைனிங் இருக்க சான்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 1 2 3 இருக்குது, 4 5 6ன்னு ஒரு அரே இருக்குது. ஸோ ஐ இங்கே இருக்குது, ஜே இங்கே இருக்கும். ஸோ கம்பேர் பண்ணிகிட்டே வருவோம், ஐ ஜே இது ஃபுல்லாக நம்ம இதோட சின்னது தான். ஸோ 1 2 3 நம்ம இன்சர்ட் பண்ணி முடிச்சுருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 5 6 நமக்கு வந்து ரிமைனிங் இருக்கும். நம்ம வந்து மெர்ஜ் பண்ணலை இன்னும், நமக்கு வந்து இது மட்டும்தான் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா கம்பேர் பண்ணும்போது ஏதோ ஒரு அரேவில் வேல்யூ முடிஞ்சிடுச்சுன்னா கண்டிப்பாக அது எல்லாமே சின்ன வேல்யூ தான். ஏற்கனவே நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே நமக்கு ஸ்டார்டிங்கில் தான் கிடைக்க போகுது. ஸோ வந்து இதுவும் நமக்கு ஸ்டார்டிங்காக தான் இருக்கும். ஸோ ஜஸ்ட்டு வந்து ஒரு வேல்யூவாக இட்ரேட் பண்ணி நமக்கான கேவில் வந்து நமக்கான மெர்ஜ் ஷார்ட் அரேவில் நம்ம இன்சர்ட் பண்ணிட்டோம்னா நமக்கான ஸ்டார்டிங் கிடச்சிடும். ஸோ பார்த்தீங்கன்னா 4 5 6 நம்ம வந்து மெர்ஜ் பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ வாங்க இது வந்து லைட்டாக கன்ஃபியூஷனாக தான் இருக்கும். ஸோ வாங்க திருப்பியும் வந்து எப்படி ஒர்க் ஆகும் நான் இன்னொரு வாட்டி சொல்கிறேன். ஸோ நமக்கான அரே என்ன? 857 3921. ஸோ இதோட லென்த்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 7. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து அரேவை பாதையாக பிரிக்கும் போது எப்படி இருக்கும்? 8 5 7 3. இங்கிட்டு இது லெஃப்டாகவும் இது ரைட் அரேவிலையும் இருக்கும். 9 2 1. ஸோ பார்த்தீங்கன்னா மெர்ஜ் ஷார்ட்டிங்கில் அப்ளை பண்ணும்போது மெர்ஜ் ஷார்ட் ஃபங்க்ஷனில் அப்ளை பண்ணும்போது நமக்கு வந்து லெஃப்ட் சைடும் ஸ்டார்டிங்காக கிடச்சிடும், ரைட் சைடும் ஸ்டார்டிங்காக கிடச்சிரும். அப்படி கிடச்சா எப்படி வரும்? 3 5 7 8 1 2 9. ஸோ என்ன சொல்லியிருக்கேன், 7 சைஸ் ரெண்டு சைஸ்க்கு ஆட் பண்ணதுக்கு சைஸுக்கு ஒரு புது அரே க்ரியேட் பண்ணணும். ஸோ 7 சைஸ்க்கு ஒரு அரே க்ரியேட் பண்ணிப்போ அந்த அரே பேர் வந்து எதனா வச்சுக்கலாம். நான் மெர்ஜ் ஷார்ட்னு வச்சுக்கிறேன். மெர்ஜ் ஷார்ட் வந்து நமக்கு 7 சைஸ் இருக்க போகுது. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து 1 2 3 4 5 6 7 இருக்க போகுது. ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 3 வேரியபிள் தேவைப்படும், ஐ ஜே கே. ஸோ மூணுமே நம்ம வந்து 0ல் தான் இனிஷியலைஸ் பண்ணுறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு கே இங்கே இருக்கும், ஐ இங்கே இருக்கும், ஜே இங்கே இருக்கும். இப்போ ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுவோம், எது சின்னது? ஜே சின்னது. ஸோ ஜேவை இன்சர்ட் பண்ணிடுறோம், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதேமாரி கம்பேர் பண்ணுவோம், எது சின்னது? ஜே தான் சின்னது, ஜேவை இன்சர்ட் பண்ணிடுறோம், ஜேவை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா ஜே எது சின்னது? ஐ தான் சின்னது. ஸோ ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதேமாதிரி ஜே எது சின்னது? ஐ தான் சின்னது, ஐயை இன்சர்ட் பண்ணிடுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். அதேமாதிரி எது சின்னது? ஐ தான் சின்னது, ஐயை இன்சர்ட் பண்ணிடுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், ஐயை இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம், கேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். எது சின்னது? ஐ தான் சின்னது. ஸோ கே இங்கே போயிடும். ஒன்ஸ் லூப் ஸ்டாப் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து ஏதோ ஒரு அரேவில் வேல்யூ ரிமைனிங் இருக்கும். ஸோ ரிமைனிங் இருக்க வேல்யூ எடுத்து நம்ம இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ வந்து ஸ்டார்டிங் முடிஞ்சிடுச்சு. ஸோ வாங்க இங்கே வந்து இப்போ வந்து டெப்த்தாக எப்படி நம்ம வந்து இந்த மெர்ஜ் ஷார்ட் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லிட்டு ரிகர்ஷன் ட்ரீயை வச்சு நம்ம ஒர்க் பண்ணி பார்ப்போம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு. ஸோ வாங்க வந்து இது வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எப்படி ரிகர்ஷன் ட்ரீயில் ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நம்ம வந்து சைட் பை சைடாக பார்ப்போம். ஸோ பார்த்திங்கன்னா இதான் நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு அரே எடுத்துப்போம். 6 8 2 5 4 9 இதான் நமக்கான அரே. 6 சைஸ் இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா இந்த அரே வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் பாதியாக. ஸோ ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்கு இதை நம்ம அனுப்ப போகிறோம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் வந்து இந்த அரே வாங்க போகுது. ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா இந்த அரே வாங்க போகுது. ஸோ பார்த்திங்கன்னா இப்போ வந்து நமக்கு வந்து பாதியாக பிரிக்க போகிறோம். ஒரே ஒரு வேல்யூ மட்டும் இருந்துச்சுன்னா அது பாதியாக பிரிக்க முடியாது. ஸோ சைஸ் வந்து நமக்கு ஒரு கண்டிஷன் எழுதிப்போம். சைஸ் வந்து நமக்கு வந்து 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடலாம் அந்த அரேவை.
ஸோ பார்த்தீங்கன்னா சைஸ் நமக்கு ஒன்று இருந்துச்சுன்னா அரேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பாதி பாதியாக பிரிக்க போகிறோம். ஸோ லெஃப்ட்டு ரைட்டு. ஸோ எப்படி பிரிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அரேவோட சைஸ் நமக்கு 2 6 ஸோ பாதியாக பிரிக்க போகிறோம். 6/2 வந்து நமக்கு 3 வரும். ஸோ வந்து 0லேருந்து <3 வரையும் நம்ம ஸ்டோர் பண்ணிப்போம். 0லேருந்து 2 வரையும் ஒரு அரேவாகும். அதே மாதிரி 3லேருந்து அரேவோட லென்த் வரையும் கடைசி சைஸ் வரையும் நமக்கு வந்து ரைட்லேயும் பிரிக்க போகிறோம். ஸோ அப்படி பிரிக்கும் போது நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா 3 தான் நமக்கான மிட்டு. ஸோ <3னா 2 வரையும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 6 8 2. அதேமாதிரி ரைட்டில் நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா 5 4 9. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதோட நம்ம நிறுத்திக்கூடாது. இது நமக்கு வந்து பாதி பாதியாக பிரிக்கணும். நம்ம பாதி பாதியாக பிரித்து தான் நமக்கான வேலையை செய்ய போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா இது லெஃப்ட்டு ஒரு அரே கிடச்சிடும், ரைட்டு ஒரு அரே கிடச்சிடும். இது வந்து நமக்கு இப்போ இதை நம்ம வந்து ஒரு முழு அரேவாகவும் இதை ஒரு முழு அரேவாகவும் பார்க்கணும். ஸோ இந்த அரேவை திருப்பி இந்த ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ண அனுப்ப போகிறோம். அதேமாதிரி இந்த அரேவை ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு அனுப்ப போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஸ்ப்ளிட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இங்கே லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் ஷார்ட் ஆகி கிடச்சிரும், ரைட்லேயும் ஷார்ட் ஆகி கிடச்சிரும். ஷார்ட் ஆன பிறகு அது மெர்ஜ் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு அரேவில் அரேவுக்குள்ளே மெர்ஜ் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ பார்த்திங்கன்னா மெர்ஜ் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ளே இது ரெண்டுத்தையும் அனுப்ப போகிறோம். ஸோ இதுதான் நமக்கு ஒரு ஆன்சர், இதுதான் நமக்கான ஆன்சரு. இந்த ஆன்சரை நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். ஸோ வாங்க இது வந்து ரிகர்ஷன் ட்ரீயில் இன்னும் தெளிவாக எப்படி ஒர்க் ஆகுன்னு நான் சொல்கிறேன். ஸோ இதுதான் நம்ம பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம், சைஸ் 1 இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் பண்ணிடுறோம். லெஃப்ட் அரேயில் லெஃப்ட்டை ஸ்டோர் பண்ண போகிறோம், ரைட் அரேயில் ரைட்டு ஸ்டோர் பண்ண போகிறோம். 1 இருக்க வரையும் நம்ம ரிட்டர்ன் பண்ணி 1 இருக்க வரையும் ஃபங்க்ஷனை கால் பண்ணிகிட்டே இருக்க போகிறோம். அதுக்கப்புறம் மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ அந்த அரேவை மட்டும் கரெக்டாக பார்த்துங்க. 6 8 2 5 4 9. ஸோ பார்த்தீங்கன்னா 6 8 2 5 4 9 இருக்குது. ஸோ வாங்க எப்படி இதை நம்ம வந்து எப்படி நமக்கு ரிகர்ஷன் ட்ரீ ஒர்க் ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ இதுதான் நமக்கான. ஸோ இதை ஸ்பிட்டுக்குள்ளே அனுப்புகிறோம். ஸோ ஸ்பிட்டு எஸ்பின்னு மட்டும் வச்சுப்போம். ஸோ ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வரும். ஸ்ப்ளிட்டுக்குள்ளே வரும்போது ஒரு சைஸ் 1 பார்க்கும். சைஸ் 1 இல்லை. ஸோ லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். லெஃப்ட் அரேன்னு ஒன்று இருக்கும், ரைட் அரேன்னு ஒன்று இருக்கும். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 6 8 2 வரப்போகுது. ரைட்டில் பார்த்திங்கன்னா 5 4 9 வரப்போகுது. ஸோ திருப்பியும் லெஃப்டில் இருக்கிறத நம்ம ஃபங்க்ஷனுக்குள்ளே அனுப்ப போகிறோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும், லெஃப்ட்டுக்கு ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ திருப்பி இது இந்த ஃபங்க்ஷனை போய் பார்க்கும். நார்மலாக அந்த ஃபங்க்ஷன் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. திருப்பி ஃபங்க்ஷனை போய் பார்க்கும். ஸ்ப்ளிட்டில் இருக்க ஃபங்க்ஷன் வந்து சைஸ் வந்து நமக்கு வந்திருக்க அரேவோட சைஸ் வந்து பார்த்து நமக்கு வந்து 1 பார்க்கும், இல்லை. ஸோ திருப்பியும் லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகுது, ரைட்டில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ லெஃப்ட்டில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போது, ரைட்டில் கொஞ்சம் ஸ்டோர் பண்ண போகுது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு எடுத்துப்போம். லெஃப்ட்டில் நமக்கு வந்து 6 மட்டும்தான் இருக்க போது, ரைட்டில் 8 2 வரப்போகுது. ஸோ திருப்பியும் இதை வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்கு திருப்பி ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். ஸோ இது ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும். ஸோ இதையும் திருப்பி லெஃப்ட் ரைட்டாக ஸ்டோர் பண்ணோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் கால் ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கால் நடக்கும்போது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் ரைட்டாக தான் ஸ்டோர் பண்ணோம். ஆனால் சைஸ் 1ன்றதால சைஸ் ரிட்டர்ன் பண்ணிட்டோம், அரேவை ரிட்டர்ன் பண்ணிட்டோம். நமக்கு 6. ஸோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் கால் முடிஞ்சிடுச்சு. ஸோ இப்போ நமக்கு ரைட்டுக்கு போவோம். ரைட்டுக்கு போகும்போது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா 8 2 இருக்குது. ஸோ அந்த 8 2 பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும். 8 2 போகும்போது 8 2 பார்க்கும். சைஸ் வந்து 8 2, சைஸ் வந்து 2 1 இல்லை. ஸோ திருப்பி இது ரைட்டு லெஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனு பார்த்திங்கன்னா ரைட் லெஃப்ட்டில் ஸ்டோர் பண்ணோம். ரைட்டில் பார்த்திங்கன்னா நமக்கு 8ம், லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோர் பண்ணோம். லெஃப்ட்டில் பார்த்திங்கன்னா 2 ஸ்டோர் பண்ணோம். திருப்பி இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் கால் நடக்கும். திருப்பி அந்த ஃபங்க்ஷன் கால் பண்ணும்போது சைஸ் வந்து 1, ஸோ ரிட்டர்ன் ஆகிடும். ஸோ நமக்கு ரைட்டில் 8 இருக்குது. அதே மாதிரி லெஃப்ட் இருக்கும், லெஃப்ட்டில் 2 இருக்குது. லெஃப்ட்டு போய் அந்த ஃபங்க்ஷனுக்கு ஹிட் பண்ண பிறகு சைஸ் 1, ஸோ ரிட்டர்ன் ஆகிடும். ரைட்டில் 2 இருக்குது. ஸோ இப்போ நார்மலாக ஞாபகம் வச்சுக்கோங்க, கிளியராக புரியும். ஸ்ப்ளிட்டுன்னு ஒரு ஃபங்க்ஷனு, ரைட் லெஃப்ட்டுன்னு சொல்லிட்டு ஃபுல்லாக ஃபங்க்ஷன் கால் பண்ணிகிட்டே இருக்கும். லெஃப்ட்டு, ஸோ ரைட்டு முடிஞ்சிடுச்சு, லெஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ அடுத்து என்ன சொல்லியிருக்கேன், நமக்கு ஆன்சர் கிடைக்கும்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஃபங்க்ஷன் நமக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜை கால் பண்ணோம். மெர்ஜை கால் பண்ணும்போது மெர்ஜுக்குள்ளே 8ம் 2ம் போகும். மெர்ஜுக்குள்ளே 8ம் 2ம் போகும். ஸோ அது என்ன பண்ணோம், நமக்கு மெர்ஜ் பண்ணி நமக்கு 2 8 நமக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ 2 8 வரது நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா இப்போ 2 8 இந்த இதில் இருக்க போகுது. நமக்கு 2 8 இங்கே இருக்க போது, இந்த இது இருக்கா,
சாரி 2 8 தான் நமக்கு இங்கே இருக்கும். இப்போ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏற்கனவே இங்கே ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. ஸோ 6 2 8. ஸோ இப்போ லெஃப்ட் டு ரைட்டு இருக்கும். லெஃப்ட் டு ரைட் இருக்கும். ஸோ இந்த லெஃப்ட்டு திருப்பி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். லெஃப்ட்டு ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி நமக்கான ஒரு ஆன்சர் வச்சுருக்கோம் மெர்ஜ் பண்ணி. ரைட் அதே மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணி நமக்கான ஆன்சர் மெர்ஜ் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ திருப்பி லெஃப்ட்டு முடிஞ்சிடுச்சு, ரைட்டு முடிஞ்சிடுச்சு. ஸோ திருப்பி இது மெர்ஜுக்கு பண்ணும்போது என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 6 9 வந்துடும். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒன்று ஒன்றா பண்ணி தான் நமக்கு வந்து தேவையான ஆன்சர் எடுத்து வந்து கொடுத்துரும். ஸோ அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா 2 6 8ன்னு வரும். சாரி, நான் வந்து ஜஸ்ட்டு வேலையை வேணால் தப்பாக சொல்லியிருக்கலாம். 9 இங்கே வராது, 8 தான் வரும். ஸோ ஆனால் நீங்கள் வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கிங்க இன்ட்யூஷனை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 4 5 9 வரும். ஸோ இப்போ இது நமக்கு லெஃப்ட்டில் இருக்கும், இது நமக்கு இப்போ ரைட்டில் இருக்கும். ஸோ திரும்பவும் இதை மெர்ஜ் பண்ணும்போது நமக்கு ஆன்சர் எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 4. ஸோ இதையும் நம்ம திருப்பி மெர்ஜ் பண்ணும்போது ஆன்சர் நமக்கு எப்படி கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா 2 4 5 6 8 9. ஸோ இப்படி தான் இந்த மெர்ஜ் சார்ட் ஒர்க் ஆகும். ஸோ வாங்க கோடை பார்த்தா உங்களுக்கு கோடு கொஞ்சம் புரியும்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க நம்ம வந்து கோடில் பார்ப்போம். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நமக்கான அரே. வாங்க வந்து இப்போ இந்த அரே வந்து ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம அனுப்ப போகிறோம். ஸோ ஒரு ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ இது வந்து ஆன்சர் நமக்கு ரிட்டர்ன் பண்ண போகுது. அரேவை நம்ம வாங்குகிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அரேவோட சைஸ் வந்து நமக்கு ஒன்றா இருந்துச்சுன்னா நம்ம ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ அரே வந்து டாட் லென்த் ஈக்குவல் டு ஒன்றா இருந்துச்சுன்னா அரேவை ரிட்டர்ன் பண்ணிடலாம் நம்ம. ஸோ அப்படி இல்லைனா லெஃப்ட் அரேவில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரைட் அரேவிலையும் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நமக்கு லெஃப்ட் அரேவில் என்ன இருக்கணும்? லெஃப்ட் அரேவில் பார்த்தீங்கன்னா ஸோ லெஃப்ட் அரேவை இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நம்ம கால் பண்ண போகிறோம், ஸ்ப்ளிட். ஸோ இப்போ லெஃப்ட் அரேவை நம்ம எடுக்க போகிறோம். ஸோ வந்து ஜாவாவோட ஒரு மெத்தட் இருக்குது, என்னன்னு பார்த்தீங்கன்னா அரேஸ் டாட் காப்பி ஆஃப் ரேஞ்ச். எந்த அரே? இந்த அரே 0லேருந்து அரே டாட் லென்த், 0லேருந்து அரே டாட் லென்த் பை 2 வரையும். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டார்ட் வந்து நமக்கு வந்து இன்க்ளூடு, எண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எக்ஸ்க்ளூடு. ஸோ எண்ட் வந்து நமக்கு ஜாயின் ஆகாது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் நம்ம ஸ்டோர் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம்? ஸ்ப்ளிட் ஒரு மெத்தட் கால் பண்ண போகிறோம். ஸ்ப்ளிட் அரேஸ் டாட் காப்பி ஆஃப் ரேஞ்ச். அதில் இதுலேருந்து இந்த அரே தான் அரே டாட் லென்த் பை 2லேருந்து கடைசி வரையும் அரே டாட் லென்த் வரையும். ஸோ அரே டாட் லென்த் வரையும். ஸோ இது என்ன பண்ணணும் நமக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதை வந்து லெஃப்ட் அரேவிலையும் இதை வந்து ரைட் அரேவிலையும் சேர்த்துரும். திருப்பி இந்த ஃபங்க்ஷன் கால் ஆகும். ஃபங்க்ஷன் கால் ஆகி நமக்கு பாதியே பிரிக்கும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? திருப்பி ஒரு மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ இதான் நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகுது. ரிட்டர்ன் மெர்ஜ். லெஃப்ட்டையும் ரைட்டையும் சென்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட்டையும் ரைட்டையும் சென்ட் பண்ண போகிறோம். லெஃப்ட் ரைட்டுக்கு ஸ்பெல்லிங் அப்போ அரே GHT. லெஃப்ட்டையும் ரைட்டையும் சென்ட் பண்ண போகிறோம். ஸோ நமக்கு அந்த மெர்ஜ் ஃபங்க்ஷன் வந்து நமக்கு நான் வேலையை பண்ணும்போது அதான் நமக்கு ஆன்சர் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ ஒரு அரேவை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஸோ மெர்ஜ் 2 அரே வாங்கும், லெஃப்ட் ரைட் வாங்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 வேரியபிள் தேவை. என்ன சொல்லியிருக்கேன்? I = 0, J = 0, K = 0, 3 வச்சுருக்கேன். பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது அரே தேவை. புது அரே என்ன? லெஃப்ட் ப்ளஸ் ரைட் லென்த்துக்கு. ஸோ புது அரே கிரியேட் அது மெர்ஜ் ஷார்ட்னு வச்சுப்போம். மெர்ஜ் ஷார்ட்னு சொல்லிட்டு ஒரு புது அரே. அது லென்த் என்ன சொல்லியிருக்கேன்? லெஃப்ட் ப்ளஸ் ரைட்டு. ஸோ நியூ இன்ட் ஆஃப்
left dot length, அதுக்கப்புறம் ரைட்டோட லென்த், ரைட் டாட் லென்த், ரைட் டாட் லென்த். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு புது அரேவை கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம வந்து மெர்ஜ் பண்ண போகிறோம். ஸோ லூப் எதுவரை என்ன இருக்குன்னு சொல்லியிருக்கேன்னா ஐயும் வந்து ஐ இல்லைனா ஜே ரெண்டுமே அண்டு கண்டிஷனில் ஐ ஜே வந்து சின்னதாக தான் இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா ஐ லெஸ் தென் லெஃப்ட் டாட் லென்த் வரையும், அதே மாதிரி ஜே லெஸ் தென் ரைட் டாட் லென்த் வரையும். ஏதோ ஒன்று வந்து லூப் அரேவை கிராஸ் ஆகிடுச்சுன்னா நம்ம வந்து லூப்பை ஸ்டாப் பண்ணிடுறோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா மெர்ஜ் பண்ண போகிறோம், கம்பேர் பண்ண போகிறோம். லெஃப்ட் ஆஃப் ஐ லெஸ் தென் லெஃப்ட் ஆஃப் ஜே1 பார்க்குறோம், லெஸ் தென் ரைட் ஆஃப் ஜே1 பார்க்குறோம். அப்படி இருந்துச்சுன்னா லெஃப்ட் தான் சின்னது. ஸோ மெர்ஜ் சார்ட் ஆஃப் கேல லெஃப்ட் ஆஃப் ஐயை இன்சர்ட் பண்ணிடுறோம். என்ன சொல்லியிருக்கேன், அதுக்கப்புறம் ஐஏ ஜேவி இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம்னு சொல்லியிருக்கேன். ஐ இன்க்ரிமெண்ட்டு கேவியும் இன்க்ரிமெண்ட் பண்ணி ஐயும் கேவியும் இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். அப்படி இல்லைனா சப்போஸ் இல்லைனா நமக்கு வந்து ஜே தான் சின்னது. ஸோ மெர்ஜ் சார்ட் ஆஃப் கேல ரைட் ஆஃப் ஐயை இன்சர்ட் பண்ணிடுறோம், ரைட் ஆஃப் ஐ, ரைட் ஆஃப் ஜே, ஜேவியும் கேவியும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ ஏதோ ஒன்று ஃபுல்லாக லூப் ரன் ஆகிட்டே இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா ரிமைனிங் ஏதோ நமக்கு ஏதோ ஒரு அரேல வேல்யூ இருக்க சான்ஸ் இருக்குது. வைல் ஐ லெஸ் தென் லெஃப்ட் டாட் லென்த்தாக இருந்தால் எல்லா வேலையும் எடுத்து கேவில் இன்சர்ட் பண்ணிடுறோம். ஸோ மெர்ஜ் சார்ட் ஆஃப் கேல லெஃப்ட் ஆஃப் ஐயை போட்டுறோம், லெஃப்ட் ஆஃப் ஐயை போட்டுறோம். ஐயும் கேவையும் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறோம், ஐ ப்ளஸ் ப்ளஸ் கே ப்ளஸ் ப்ளஸ். இல்லைனா கேல லெஃப்ட் ரைட் அரேல வேல்யூ இருக்க சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஜே லெஸ் தென் ரைட் டாட் லென்த், ரைட் டாட் லென்த். ஸோ மெர்ஜ் சார்ட்டில் வேல்யூ போட போகிறோம், மெர்ஜ் ஃபங்க்ஷனில் வேல்யூ போட போகிறோம். ஸோ கே ரைட் ஆஃப் ஜே, கேவியும் ஜேவியும் இன்க்ரிமெண்ட் பண்ணிடுறோம். ஸோ மெர்ஜ் பண்ணி நமக்கு ஆன்சர் கிடச்சிருச்சு. ஆன்சர் ரிட்டர்ன் பண்ணிடுவோம், ரிட்டர்ன் மெர்ஜ் ஷார்ட். ஸோ பார்த்தீங்கன்னா நமக்கான ஆன்சர் கிடச்சிருச்சு. வாங்க இது ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். இது நம்ம வந்து இப்போ ஃபங்க்ஷன் கால் பண்ணிப்போம். println ஸ்ப்ளிட் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறோம், அதுக்குள்ளே அந்த அரேவை பாஸ் பண்ணுறோம். ஸோ வந்து இதை நம்ம பிரிண்ட் பண்ணிப்போம், அரேஸ் அதுக்குள்ள நம்ம போட்டுப்போம். ஸோ வாங்க இப்போ வந்து நமக்கு ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். வேறு ஏதோ ஃபங்க்ஷன்களாக இருக்குது. ஸோ கைஸ் வாங்க ஒர்க் ஆகுதுன்னு பார்த்துப்போம். ஸோ கைஸ் சாரி, இது வந்து நம்ம வந்து அரேக்குள்ளே ஸ்ப்ளிட்டுக்குள்ளே பாஸ் பண்ணல. ஸோ ஸ்ப்ளிட் கண்ட்ரோல் இசட் ஸ்ப்ளிட்டுக்குள்ளே அந்த அரேவை பாஸ் பண்ணணும். இந்த அரேவை தான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அரேஸ் டாட் இதுதான் நம்ம பிரிண்ட் பண்ண போகிறோம். அதுக்குள்ளே இந்த இது ரிட்டர்ன் பண்ணுற வேலையை போட்டுருவோம். ஸோ கைஸ் வாங்க இப்போ ரன் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ கைஸ் இதுதான் மெர்ஜ் ஷார்ட். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.